அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹபீபீஸ். அலி எக்ஸ்பிரஸில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். வாங்க அதெல்லாம் தேவையான பொருள் போட்டிருந்தேன். இதெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அலி எக்ஸ்பிரஸில் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. பேக்கேஜ் இப்படி தான் வந்துச்சு. குவைத்துலேருந்து ஆர்டர் போட்டது. பேக்கேஜ் போட்டதில் இதில் நான் போட்டது என்னென்னா, ஒரு சால்ட்ரிங் பண்ணுற ஐரனு, அப்புறம் வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டிசி போர்டு, அப்புறம் வந்து அது சால்ட்டிங் பண்ணுறதுக்கு இன்னொரு காயில் ஒன்று, மொத்தம் 3 ஐட்டம் போட்டிருந்தேன். வாங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து நம்ம வந்து இந்த டிசி போர்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு, எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணாலும் இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். கம்மி விலையில் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 5 போர்டு வந்துச்சு டோட்டலாக. ஆமாம், சிம்பிளாக ஒன்லி சார்ஜ் போர்ட் மட்டும்தான். இதுலேருந்து நம்ம வேறு இதெல்லாம் கண்டினியூவாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தோம்னா காயில், அந்த சால்ட்டிங் பண்ணுறதுக்கு காயில் ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஒன்று போட்டிருந்தேன். சரி, இதுவும் நல்லா இருந்துச்சு. 20 கிராம். ஆமாம், 20 கிராம் காயில் தான் அது. இதுவும் நல்லாயிருக்கு, குவாலிட்டி பரவாயில்ல. போர்டு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது நம்ம சால்ட்ரிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். சரி, நம்ம மொத்தம் வந்து அதில் 3 ஐட்டமும் 4 ஐட்டமும் மொத்தமாக போட்டிருந்தோம். சரி, இது மொத்தமாக வருதா இல்லைன்னு செக் பண்ண சொல்லிட்டு தான் ஆன்லைன் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் கரெக்டாக அதில் எப்படி இருந்துச்சோ பிக்சரில் அதேமாதிரி கரெக்டாக வந்துடுச்சு. அப்புறம் தான் அது கரெக்டாக இல்லை, என்னென்ன டூல்ஸ் போட்டிருந்தாங்களோ அந்த டூல்ஸ் எல்லாமே வந்துச்சு. இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல்னு வச்சுக்கோங்களேன். சால்ட்ரிங் ஐனு இது எப்படின்னா, நமக்கு எவ்வளோ பவர் வேணுமோ அவ்வளோ பவர் வச்சுக்கலாம். இதில் வந்து 4 பின்னு நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை சால்ட்ரிங்க்கு ஷார்ப் பண்ண இல்லை ஃப்ளாட்டோ எப்படி வேணும் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து பவர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது, எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுங்கிறது 200லேருந்து 450 வரைக்கும் இருக்குது அதில். அடுத்தது நம்மளுக்கு எந்த சால்ட்ரிங் பின் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் கட்டிங் பண்ணணும்னா அது இன்னொன்று இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ளாட்டு வேணால் ஃப்ளாட் ஒன் சால்ட்ரிங் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு மாடலில் இருக்குது. மொத்தமே வந்து 5 பின்னு டோட்டலாக. நம்மளுக்கு எது வேணுமோ அதை போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் போட வேண்டியது தான். அதில் வந்து அந்த சால்ட்ரிங்கில் மொத்தமாக வந்தது இந்த டேப்பு. அடுத்தது வந்து அதே மாதிரி சால்ட்ரிங்கோட இது வந்து இது வந்து ஸ்டாண்டு. அது சும்மா நார்மல் ஸ்டாண்டு, ரொம்ப ஒர்த்தெலாம் கிடையாது, நார்மல் ஸ்டாண்டு. அடுத்தது வந்து இதில் வந்து இதுதான் வந்து நான் மாற்றுற 4 பின்னு போட்டுருக்கேன் பாருங்கள். இந்த 4 பின் இதுதான் மாற்றுறது. மொத்தமாக இதில் வந்தது இதுதான். இந்த சால்ட்ரிங்கில் செட்டாக வந்தது இதுதான். உங்களுக்கு யாருக்கா வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் குவாலிட்டி ஓரளவு நல்லா தான் இருக்குது, பார்த்து வாங்கலாம். யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் என்ன நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு டெலிவரி கொடுத்த மாதிரி கரெக்டாக டெலிவரி வந்துருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.